Hello viewers, welcome to Super Prime. Fourth sum பார்க்கலாம். If alpha, beta are the roots of 7x square plus ax plus 2 equal to 0 and if beta minus alpha equal to minus 13 by 7, find the value of a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா இந்த quadratic equationல நமக்கு இந்த இடத்துல வேல்யூ கொடுக்காம அதுக்கு a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த a உடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவும் பீட்டாவும் வந்து ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இன்ட்டு பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 13/7 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த ஏவுடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். 7x square plus ax plus 2 equal to 0வா நம்ம நார்மலாக எக்ஸ்குடைய கோஃபிஷியன் ஏ எக்ஸுடைய கோஃபிஷியன் பி அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்மை சின்னு எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் ஸ்மால் ஏன்னு கொடுத்துட்டாங்க. அதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால நம்ம ஏபிசின்னு கேபிட்டல் லெட்டரில் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயருடைய கோஃபிஷியன்ட் கேபிட்டல் ஏ வந்து 7ன்னு எடுத்துக்கலாம், கேபிட்டல் பி ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கலாம் அண்டு கேபிட்டல் சி ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட்ஸ் வந்து ஆல்ஃபாவும் பீட்டாவும் கொடுத்ததுனால சம் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு போட்டுக்கலாம். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பை ஏ. நம்ம இது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எடுத்ததுனால இங்கேயும் வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர்லேயே போட்டுக்கலாம். எதுக்காக கேபிட்டல் லெட்டர் எடுத்திருக்கோம்? நமக்கு இங்கே ஸ்மால் ஏ வந்ததுனால நம்ம இங்கே ஸ்மால் ஏ போடுவோம் இல்லையா, அப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக எடுத்திருக்கோம். ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். பி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன்னு இருக்குது, டிவைடட் பை ஏ உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 7ன்னு இருக்குது. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா இருக்கிறதுனால ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரெண்டுத்தையும் மல்டிப்ளேல எழுதுவோம். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சி பை ஏ. ஸோ கேபிட்டல் ஏ போடணும். சி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 2 இருக்குது, கேபிட்டல் ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு 7. ஓகே, இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கிவன் அப்படின்னு போட்டுட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கலாம். பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 13/7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்குது. நம்ம வந்து இது ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணலான்னா இது எல்லாமே நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆல்ஃபா என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆல்ஃபா ஆகும், ப்ளஸ் பீட்டா என்ன ஆகும்னா மைனஸ் பீட்டா ஆகும். மைனஸில் இருக்கிற 13/7 வந்து ப்ளஸ் 13/7 ஆகும். எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும், அவ்வளோதான். மல்டிப்ளை பை மைனஸ். ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இப்படி கிடைக்கும். சரி, இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணலான்னா இது ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். எதுக்காக ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ தான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு சம்லேயே ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயருக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே போட்டுட்டு ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் we get, இப்போ என்ன ஆகும், இதுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 13/7 தி ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. நான் ஃபஸ்ட்டு சம்லேயே ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ டேரெக்டாகவே நீங்கள் இந்த ஃபார்முலாவை போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 13 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 169 கிடைக்கும். 7 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 49 கிடைக்கும். இப்போ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு மைனஸ் a/7ன்னு சொல்லிட்டு இதை எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 2/7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா மைனஸ் a/7, இதுக்கு ஸ்கொயர் இருக்குது மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா 2/7 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஈக்குவல் டு 169/49. இப்போ பாருங்கள் இங்கே ஸ்கொயர் இருக்குது, மைனஸ்க்கு ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ஏக்கு ஸ்கொயர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். 7 ஸ்கொயர் பண்ணும்போது 49 கிடைக்கும். மைனஸ் இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 2s are 8ன்னு கிடைக்கும், பை 7ன்னு போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 169/49 கிடைக்கும். சரி, இப்போ நமக்கு ஏ உடைய வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த ஏ ஸ்கொயர் டேர்ம் மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த மைனஸ் 8/7 நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். அப்போ a²/49 ஈக்குவல் டு 169/49 அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் 8/7 வந்து இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், ப்ளஸ் 8/7 வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கணும் இல்லையா. இப்போ இது 49 இருக்குது,
இப்போ இதுவும் நமக்கு 49 வரணும்னா இதை 7/7 போட்டால் நமக்கு 49 வந்துடும். ஸோ அப்படியும் போடலாம். இல்லைனா இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 49 தான் கிடைக்கும். அப்படியும் போடலாம். நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம், இன்ட்டு 7/7 இதுக்கு போட்டுட முடியும் இல்லையா? அப்போ நமக்கு வந்து என்ன கிடச்சிரும், 49 கிடச்சிரும். ஸோ 169/49 இது பார்த்தீங்கன்னா 8 7s 56/49 வந்துடும். இப்போ ரெண்டுத்துக்கும் சேம் டினாமினேட்டர்னால ஒரே டினாமினேட்டர் போட்டு நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ 169ஐயும் 56ஐயும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாமா? ஸோ 9 + 6 பார்த்தீங்கன்னா 15, பேலன்ஸ் 1 7, 12, பேலன்ஸ் 1 225 நமக்கு கிடைக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா a²/49 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 225 கிடச்சிதா? அப்போ 225/49 போட்டுக்கலாமா? இப்போ பாருங்கள், இந்த டினாமினேட்டரும் கேன்சல் ஆகிடும். ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால. இல்லைனா நீங்கள் இது இங்கே கொண்டு போனால் நியூமரேட்டரில் போயிடும். அப்போ ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக நான் இங்கேயே கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்னா a² = 225 கிடைக்கும். நமக்கு ஏ தானே வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட்டாக நமக்கு வந்துடும். அப்போ இங்கே என்ன ஆகும், +or - வந்துடும். அதாவது நம்பரை வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு +or - போடுவோம். ஸோ இது வந்து +or - 225 நம்ம வந்து வெளியே எடுக்கும்போது ரூட்லேருந்து நமக்கு 15 கிடைக்கும். அப்போ ஏவுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா +or - 15 கிடைக்குது. அதாவது a = -15ன்னு ஒரு வேல்யூவும் +15ன்னு ஒரு வேல்யூவும் கிடைக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Fifth sum பார்க்கலாம். If one root of the equation 2y² - ay + 64 = 0 is twice the other, then find the values of a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரூட்ஸ் வந்து நமக்கு முன்னாடி சம்னால ஆல்ஃபா பீட்டா அப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனால் இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டை விட டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஹிண்ட்டை வச்சு தான் அந்த ரூட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாமா? 2y² - ay + 64 = 0. இப்போ நமக்கு இங்கே a அப்படின்னு வந்ததுனால நம்ம எல்லாமே எப்படி எடுக்கணும், கேபிட்டலில் எடுக்கணும். அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ கேபிட்டல் A = 2, கேபிட்டல் B = -a, கேபிட்டல் C = 64ன்னு நமக்கு கிடைச்சிடும். இவன் ரூட்ஸ் ஆர் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ரூட்டை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்தோம்னா அப்போ இன்னொரு ரூட் எப்படி இருக்கும், 2 ஆல்ஃபாவாக இருக்கும். ஏன்னா ஒன்றை விட இன்னொன்று எப்படி இருக்கும், டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரூட்ஸ் வந்து நம்ம ஆல்ஃபா 2 ஆல்ஃபான்னு எடுத்துருக்கோம். இப்போ சம்னு சொல்லும்போது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோமா? அப்போ ஆல்ஃபா + 2 ஆல்ஃபா அப்படின்னு போட்டுக்கணும். ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன நமக்கு, -b/a. சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, -b/a. ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். b என்னன்னு பாருங்கள், இங்கேயும் நம்ம கேபிட்டலில் தான் போடணும். மறக்காமல் கேபிட்டலில் போட்டுக்கோங்க. கேபிட்டல் b பார்த்தீங்கன்னா நமக்கு -aன்னு இருக்குது. ஆல்ரெடி ஃபார்முலாவில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போது கேபிட்டல் பிக்கு பதிலாக -a போட போகிறோம். அதனால ப்ராக்கெட் போட்டு -a போட்டுக்கலாம். கேபிட்டல் a பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 2 இருக்குது. - ப்ளஸ் ஆகிடும். அப்போ a/2 அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ஃபாவும் 2 ஆல்ஃபாவும் ப்ராடக்ட் சொல்லும் போது ரெண்டுத்தையும் மல்டிப்ளேல எழுதிக்கணும். ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து நமக்கு C/A. C என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 64, A வந்து 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? இது 1 டைம், இது 3 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ். அப்போ 32ன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபாவையும் 2 ஆல்ஃபாவையும் ஆட் பண்ணால் நமக்கு 3 ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். இங்கேயும் 3 ஆல்ஃபா போட்டுப்போம். ஏன்னா இங்கே கோஃபிஷியன்ட் 1 இருக்கிறதா அர்த்தம். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3 ஆல்ஃபா கிடைச்சிரும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா தான் வேணும். ஸோ இந்த 3 வந்து இங்கே வந்து டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ என்ன ஆகும், 3 × 2 வந்து 6 ஆகிடும். அப்போ ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா a/6 அப்படின்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஆல்ஃபா × 2 ஆல்ஃபாவா? அப்போ என்ன ஆகும், நமக்கு 2 × ஆல்ஃபா × ஆல்ஃபா ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இங்கேயும் வந்து 2 ஆல்ஃபா ஸ்கொயர்னு வரும். இந்த 2வை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்போ டிவைடில் வந்துடும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் = 32/2 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்னா 16 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் = 16 அப்படின்னு கிடச்சிருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆல்ரெடி நம்ம வந்து a/6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், a/6ன்னு போடலாமா? ஆனால் அதுக்கு ஸ்கொயர் இருக்குது, = 16 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்கும் போடலாமா? அப்போ ஏக்கு ஸ்கொயர் போட்டால் a², 6க்கு ஸ்கொயர் போட்டால் 36 நமக்கு கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா 16ன்னு இருக்கும். நமக்கு ஏ தான் கண்டுபிடிக்கணும். அதனால் a² மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த 36 நம்ம இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும்னா மல்டிப்ளேல போகும். அப்போ 16 × 36 அப்படின்ட்டு வந்துடும். நமக்கு ஏ தானே வேணும். அப்போ என்ன ஆகும், இந்த சைடு வரும்போது அது ஸ்கொயர் ரூட்டாக வந்துடும். இப்போ வெறும் நம்பர் மட்டும் இருக்கும்போது நமக்கு +or - ஸ்கொயர் ரூட் அப்படின்ட்டு வந்துடும். ஓகே, இப்போ நமக்கு வேரியபிள் ஏதாவது இருந்தால் நம்ம வந்து +or - போட மாட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள், +or - 16க்கு ரூட் எடுத்தால் 4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி
மாதிரி 36க்கு ரூட் எடுத்தால் 6ன்னு கிடைக்கும். சரி, இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24ன்னு கிடைச்சிரும். அப்போ ஏ பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா -24ன்னு கிடைக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா +24ன்னு கிடைக்குது. அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6th sum பார்க்கலாம். If one root of the equation 3x² plus kx plus 81 equal to 0 having real roots is the square of the other, then find k அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதில் இங்கே கேன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேக்கு தான் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ரூட்ஸ் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு ரூட்டு வந்து இன்னொரு ரூட்டோடைய ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை வச்சு தான் நம்ம கேவுடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம். 3x² plus kx plus 81 equal to 0. இதில் ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு 3, பி வந்து கே அண்ட் சி பார்த்தீங்கன்னா 81. இப்போ நமக்கு முதல்ல ரூட்ஸ் எடுத்து எழுதணும். ஸோ ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டுடைய ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் ரூட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆர் ஸோ ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டுடைய ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ஃபான்னு எடுத்தால் அதோடைய ஸ்கொயர் எடுத்துக்கணும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்னு அப்படின்னு கிடச்சிரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ரூட்ஸ் வந்து ஆல்ஃபாவும் ஆல்ஃபா ஸ்கொயரும் இருக்கா, அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா -b/a. ஸோ மைனஸ் பி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கேன்னு இருக்கா, அப்போ கே போட்டுக்கலாம். பை ஏ பார்த்தீங்கன்னா 3ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்னு அப்படியே இருக்கட்டும். இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், ரூட்ஸையும். ஸோ ஆல்ஃபாவையும் ஆல்ஃபா ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா வந்து c/a. சி பார்த்தீங்கன்னா 81, ஏ பார்த்தீங்கன்னா 3. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 3 டேபிளில் இது 1 டைம், 3 டேபிளில் 2 டைம்ஸ், பேலன்ஸ் வந்து 2 இருக்குமா, 21 வந்து 7 டைம்ஸ், அப்போ 27ன்னு கிடைக்குது. இங்கே பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ஃபா க்யூப் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா க்யூப் பார்த்தீங்கன்னா 27 வந்திருக்கா. ஸோ 27 அப்படின்றது எதோடைய க்யூப்னு பார்த்தீங்கன்னா 3யோட க்யூப் இல்லையா. 3 × 3 × 3 தான் நமக்கு 27 வரும். அப்போ பவர் இன்னும் ஈக்குவல்னா பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும், நமக்கு 3ன்னு கிடச்சிரும். இதே ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஆல்ஃபாவுடைய வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். எங்கெல்லாம் ஆல்ஃபா வருதோ அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். திஸ் இம்ப்ளைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும், ஆல்ஃபா அப்படின்றது 3 ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு -k/3 அப்படின்ட்டு வந்துடும். ஓகே, ஸோ 3 + 3 ஸ்கொயர்னா 9 ஆகும், -k/3ன்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 12ன்னு கிடைக்கும், -k/3ன்னு வருமா. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா. அப்போ 12 × 3 = -kன்னு வந்துருமா. அப்போ என்ன ஆகும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 36 = -kன்னு வருமா. அப்போ நமக்கு k தானே வேணும். அப்போ இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா. அப்போ என்ன ஆகும், -36ன்னு வரும். தேர்ஃபோர் k = -36ன்னு நமக்கு கிடைச்சிடுச்சு. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.